பேக் டு கேப்டன் டிவியோட மனம் விட்டு பேசலாம். 60 வருஷத்துக்கு ஒரு 100 வருஷமே இருக்குன்னு வைங்களேன். இது நான் தெரிஞ்சுக்கணுன்னுக்காக எனக்கு பெரியவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 60-70 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னையே கூட திருநங்கைன்னு உடனே புறக்கணிச்சிருவாங்க. அவ்வளோதான், எந்த காரணம் இல்லை. அவங்க என்ன தப்பும் செய்யாமல் பனிஷ் பண்ணுற ஒரே கேட்டகரியான திருநங்கை மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு அடைக்கலம் எங்கே கிடைக்கும்னா, எந்த வீட்லேயும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸே ஏற்றுக்க மாட்டாங்க, யார் ஏற்றுக்குவாங்க? அப்போ அவங்க எங்கே அடித்து பிடிச்சி தேடி பிடிச்சி போகிற இடம், அடைக்கலமாகக்கூடிய இடம் ரொம்ப லோவான ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன மாதிரி இடத்துல வைக்க முடியும்? அங்கே தான் வைப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு வேணுமேப்பா, மினிமம் அதாவது வேணுமே. இப்போ எத்தனை பெண்கள் தவறு செய்கிறவங்க இருக்காங்க இன்னைக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பெண் தவறு செய்கிறா அப்படிங்கிறக்காக இன்னொரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து உங்களை மாதிரி ஒரு பொண்ணு அங்கே தப்பு செய்யுதுன்னு சொன்னால் அது பொண்ணு சும்மா இருக்குமா? ஆனால் அதே இவ்வளவு நான் ஆச்சாரமாக இருந்து கூட யாராவது எங்கள் மக்கள் தவறு செய்தாங்கன்னா உங்கள் ஆளுங்க இங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. நம்மளுக்கு அப்போ தான் செருப்பில் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்னதான் முன்னுக்கு வந்தாலும் கூட அந்த இதை திணிச்சுட்டாங்க. அது மெயின் காரணம் சினிமாவை சொல்லுவேன் நான். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான பொண்ணு மாதிரி இருக்க திருநங்கைகளை கூப்பிடவே மாட்டாங்க. கரெக்ட், கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருநங்கைன்னு காட்டணும்னா இதுதான் ஒரு ஆண்மை கலந்து பெண்மை தான் திருநங்கைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விபச்சாரியை ஒரு சினிமாவில் காட்டணும்னு எப்படி காட்டுவாங்க? இப்போ விபச்சாரிகள் அப்படி இருக்கிறது கிடையாது. இவ்வளோ பெரிய ஸ்டெட் போட்டுக்குவாங்க, டார்க் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது, அப்படி பார்த்தா தான் அவங்க விபச்சாரின்னு காட்டணும்னு காட்டுறதுக்காக எப்படி காட்டுறாங்களோ அந்த மாதிரி திருநங்கைனா இப்படி தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருநங்கையை ஏதாவது போய் பிடிப்பாங்க, தேடி பிடிச்சி இது பார்க்க. ஒரு பெண்கள்லேயும் அழகில்லாத பெண்கள் எத்தனை இருக்கிறாங்க, அந்த அழகில்லாத பெண்களை மட்டும்தான் பெண்கள்னு காட்டுறீங்களா? அவங்கள காட்டிட்டு கூட 4 பசங்களுக்கு சேரீ கட்டி விட்டு அவங்கள திருநங்கைன்னு காட்டுறது. அப்போ அந்த நெளிவு சுழிவு அந்த ஆண்கள்கிட்ட இருக்காது. உண்மையான திருநங்கைகள்கிட்ட அழகான நெளிவு இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆண்மை குறைவு அப்படிங்கிறது வேற, திருநங்கைகளாக பிறக்கிறதுங்கிறது வேற. அதை எல்லாருமே மைண்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதையும் கலந்து குழப்பிக்காதீங்க. ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க அது வேறு விஷயம். ஒருவேளை நாமளும் இப்படித்தானோன்னு நினைச்சு அவங்க இதுக்குள்ள சேர்றது, அவங்களையும் இந்த மாதிரி ஃபெடரேஷனுக்குள்ள ஒண்ணுபடுத்திடுறாங்க ஸ்ட்ரென்த் காட்டணும் அப்படின்னு. ஒரு கல்யாணமாயி ஒரு பெண்ணோடு வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆண் எப்படி திருநங்கையா இருக்க முடியும் சொல்லுங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவங்க ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்காக ஒரு சில என்ஜிஓக்கள் குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு சில என்ஜிஓக்கள் ஸ்ட்ரென்த் காட்டுறதுக்கு அவங்களே உள்ள கொண்டு போட்டு 2000 பேர் எங்கிட்ட இருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதா? இல்லை, இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, இருக்கலாம். இருக்கும். அப்போ அதையும் காட்டும்போது என்ன ஆகும்? அப்போ என்ன அவங்க அப்படிலாம் இருக்காங்க, அவங்க எப்படி திருநங்கையாக இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ நல்ல திருநங்கைகளை நீங்கள் காட்சிப்படுத்த தயங்குறீங்க. அதனால தான் திருநங்கையினாலே ஒரு இதாக போச்சு. நங்கைன்னு பொண்ணுக்கு சொல்கிறீங்க, திருன்னு எனதுக்கு தமிழ் அந்த காலத்துலேயும் சித்தர்கள் காலத்துலேயும் திருன்னு ஏன் கூட சேர்த்திருக்காங்க? உயர்வான ஒரு பொருளுக்கு தான் திருன்னு சேர்த்துவாங்க. அப்போ எழுதின சித்தர்கள்லாம் முட்டாளா? அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. என்ன ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனக்கு எம்எஸ் சுப்லட்சுமிமா ரோல் மாடல். என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள பற்றி ஒரு சின்ன வயசில் நான் படிக்கும்போது அவங்க உலகத்தில் பார்த்தது எல்லாமே நல்ல விஷயங்கள், அவங்க பேசுகிறது எல்லாமே நல்ல விஷயங்கள், அவங்க பார்த்தது எல்லாமே நல்லது அப்படியே சொல்லும்போது நாமளும் அப்படி தான் இருக்கணும். இது ஒரு செல்ஃபிஷாக கூட இருக்கலாம். கெட்டதை நான் பார்க்க மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படி இருந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இல்லை மலர், உங்கள்கிட்ட நான் இங்கே ஒரு அருமையான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாசிட்டிவாக லைஃப்பில் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதையே நம்ம செய்து கொண்டு அண்ட் நல்ல உணர்வோடு இருக்கும்போது நல்லது தான் நம்மளை சுற்றி நடக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு நினச்சிக்கிட்டு 24 மணி நேரமும் அவன் நல்லா இருக்கக்கூடாது, இல்லை அவன் ஏன் என்னை விட நல்லா இருக்கா, இல்லை இவன் ஏன் என்னை விட தாசி சம்பாரிச்சிட்டான், அது மாதிரி நான் லஞ்சம் வாங்கலாமே, இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை நெவர் எண்டிங். கண்டிப்பாக நல்லா இருக்காது. என்னோட அனுபவமே ஒரு பாடம் தான். அப்படி தான் நினைப்பேன், அப்படி தான் இருக்கணும், அவங்களாட்ட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. எங்கள் மக்கள் சம்மந்தமான ஒரு விசேஷம்னா நான் போகவே மாட்டேன். அதில் பெரிய எதிர்ப்பெல்லாமே வந்தது உண்டு எங்கள் மக்கள் மத்தியில். நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க, ஹெட் வெயிட் காட்டுறீங்க, எதுக்கும் வர்றதில்லை போகிறதில்ல அப்படின்னு. எனக்கு மெயின் ப்ராப்ளம் சத்தம் போட்டால் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த வீட்டில் சத்தம் போட மாட்டாங்கண்ணா. சின்ன வயசில் நம்ம என்ன வளர்றோமோ அதுதான் மனசில் பதியும். அங்கே சைலண்ட்டாக இருப்பாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி வளர்ந்ததுனால ரொம்ப சத்தமாக பேசலாம் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன். அது ரொம்ப உண்மைங்க. அதே மாதிரி தான் நான் கூட கிருஷ்ணதாசின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன். அந்த சீரியலுடைய கருத்து என்னன்னா, பிறப்பு முக்கியம் அல்ல, வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது பிறக்கும்போது நீ எங்கே வேணாலும் பிறக்கலாம், ஆனால் அந்த வளர்க்குற இடம் கரெக்டாக இருந்ததுன்னா நீ அப்படி தான் வளருவ. ஸோ இது என்ன பண்ணியிருப்போன்னா, தாசி வீட்டில் பையன் பிறக்கும், பிராமண வீட்டில் பொண்ணு பிறக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பகைக்காக அந்த பிராமண வீட்டில் பிறந்த அந்த பொண்ணை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டில் பிறந்த பையனை பிராமண வீட்டில் விட்டுருவாங்க. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் சந்தியாவதனம், ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அந்த பையன் டோட்டலாகவே பிராமின் கல்ச்சரில் வளருவான். ஆனால் பிராமண வீட்டு பொண்ணு இங்கே காலில் சலங்கை கட்டி எல்லாம் வளருவான்.
ஸோ இது ஒரு பெரிய உச்சக்கட்டம் வரும்போது கிளைமேக்ஸில் நான் இது வந்து தாசியோட பையன்டா, ஆனால் இன்றைக்கி அவங்க உட்காந்து வந்து மந்திரமோ வேதமோ சொல்கிறான் பாரு. ஸோ அது வந்து வளர்ப்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருந்த கதை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதே மாதிரி நீங்கள் வளர்ந்த இடம் ஒரு அருமையான இடத்துல நீங்கள் வளர்ந்ததுனால உங்களுக்குள்ள அந்த சாஃப்ட்னஸ்ஸு, சத்தம் போட்டால் பிடிக்காது, அடுத்தவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்காம இருக்கிறது, நல்லது செஞ்சால் நல்லது தான் நடக்குங்கிற அந்த ஒரு மனிதாபிமானம், நம்பிக்கை, இதெல்லாம் உங்களுக்குள்ளே அவங்க ஊட்டி வளர்த்துருக்காங்க. இது நீங்கள் செஞ்ச அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து லக்கு தான். அது எல்லாமே எனக்கு கிடைச்சது எல்லாமே லக்கு. எம்எஸ்எம்மா சொன்ன மாதிரி எல்லாமே லக்கு. எல்லாமே எதுவுமே கஷ்டத்தை பார்க்கலண்ணா. அவங்க வளர்த்துனாங்க. சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னுடைய இந்த மாறக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது பெரிய பூகம்பம் எல்லாம் ஒன்றும் வெடிக்கலை. அப்போ எங்கள் தம்பி ரொம்ப சின்ன பையன், ஓரளவுக்கு சின்ன பையன் தான் இருந்தாலும் அவன் இன்றைக்கி நினைக்கணும்னு எனக்கு தோன்றது. எங்கள் அம்மா கூட கொஞ்சம் இதாகிட்டாங்க, என்னப்பா இப்படி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவோம். தம்பி அவ்வளோ படிப்பறி விளையாட்டி கூட, அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, இது வந்து ஹார்மோன் சேஞ்ச், நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு அவன் பெருசாக தெரியலை. இன்றைக்கி அவனை நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு சமானமாக நினைக்கிறேன் அவனை. ஹார்மோன் சேஞ்ச் விடுங்கம்மா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஃபைனலாக கேட்டது, அம்மா நான் இருக்கட்டுமா, வேலையாக வீடு பார்த்து தனியாக போய்க்கவா அந்த ஸ்டேஜில் அப்படிங்கும்போது, எப்படி ஆனாலும் நீ இங்கே தான் இருக்கணும், உனக்கு என்ன வேணும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஒரு பொன் குழந்தைய வளர்த்துற மாதிரி அம்மா வளர்த்துனாங்க. எனக்கு வேண்டிய ஜுவல்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸில் சேஃப்டி இன்றைக்கி கூட எனக்கு பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க எங்கள் அம்மா. இன்றைக்கி அவங்க உயிரோடு இல்லைன்னா கூட இன்றைக்கி நான் அவங்கள நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மீடியாவில் உட்காந்துருக்கேன், என்னை பார்க்கவங்க இல்லை அப்படிங்கிறச்சு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. பரவாயில்ல, உங்கள் தாயோடைய ஸ்தானத்தில் நான் உட்காந்து உங்களுக்கு தாயா அவங்கள பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எடுத்துக்குங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்னை பற்றி பேப்பரில் வரும்போதெல்லாம் எங்கள் தம்பி சொல்லுவாங்க, என்ன அம்மா இருக்கையில் இதெல்லாம் வரலையே, அம்மா இருக்கையில் இதெல்லாம் வரலையே அப்படின்ட்டு. ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரே லாஸ்ட் அது மட்டும்தான், திருமண வாழ்க்கை நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு.